பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து பழைய ஆயக்காட்டு இரண்டாம் போக பாசனத்திற்கு தண்ணீரை சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு திறந்து வைத்தார். பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் அணையிலிருந்து இரண்டாம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று பழைய ஆயக்காட்டு பாசன விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கை ஏற்று இன்று முதல் ஆழியார் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இதனையடுத்து இன்று ஆழியார் அணையிலிருந்து 5 பழைய வாய்க்கால்கள் மூலம் ஆனைமலை சுற்று வட்டாரத்தில் உள்ள 6400 ஏக்கர் நஞ்சை நிலங்கள் இரண்டாம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு, பொள்ளாச்சி சார் ஆட்சியர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு தண்ணீரை திறந்துவிட்டனர். விவசாயிகள் ஒரே நேரத்தில் நெல் நடவு செய்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக ஆழியார் அணை நிரம்பி உள்ளதாலும் பாசன விவசாயிகள் கோரிக்கை ஏற்று முன்கூட்டியே தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாலும் அப்பகுதி பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயத்திற்கான தண்ணீர். எனவே இங்கு இன்று எடுத்துவிடப்படுகின்ற தண்ணீர் அனைவருமே இங்கு உள்ள பாசனத்தில் இந்த பயன்பெறுவர்கள் அனைவரும் ஒன்றாக நாற்று விட்டு 1 மாதத்திற்குள் நடவு தொடங்கிவிடும். ஒரே சமயத்தில் இந்த பயிர்களை நாற்று விட்டு நடவு செய்தால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு இது வசதியாக இருக்கும். எனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியிலே அனைத்து குளம் குட்டைகளும் அனைத்து அணைகளும் நிரம்பி உள்ளன. மழை அழகாக பெய்து வருகிறது. எனவே அனைவருமே இந்த சென்ற வருடம் பார்த்தால் ஒரு போகம்தான் நடவு போட்டு ஒரு போகம்தான் நடவு நட முடிந்தது. இந்த இப்போது 2வது போகத்துக்கும் தண்ணீர் திறந்து விடப்பட்டு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து பகுதிகளிலுமே நல்ல விவசாயம் செழிக்கின்ற வகையிலே அவர்கள் தண்ணீர் திறந்துவிட ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுபோல் அணைகளும் நிரம்பி உள்ளன. எனவே விவசாயிகள் அனைவருமே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம்.